என்ன பேரா, நீ இன்னும் தூங்கலையா? படுத்தா எங்க தாத்தா தூக்கம் வருது? என்ன பண்ணாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. தாத்தா, நீங்க ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்களேன். ஓஹோ, பேர பிள்ளைக்கு இப்ப கதை சொல்லணுமா? சொல்றேன் பேரா. இப்போ நான் உனக்கு சொல்ல போற கதை வெறும் சாதாரண கதை கிடையாது. நம்ம காட்டுல நடந்த ஒரு உண்மையான கதை. நம்ம காட்டையே அந்த நெருப்பு அழிச்சாலும் அந்த நெருப்பால கூட அழிக்க முடியாத கதை இது. நம்ம காட்டுல சிங்க இனத்திலேயே கடைசியா உயிர் வாழ்ந்த ஒரு சிங்கக்குட்டியோடைய கதை தான் இது. அந்த குட்டி சிங்கம் இறந்துடுச்சுன்னா இந்த காட்டுல சிங்க இனம்னு ஒன்று இருந்ததையே எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக தன் உயிரையே விட்ட அந்த கடைசி சிங்க குட்டியினோட கதை இது. தாத்தா, இந்த கதையை பத்தி நீங்க சொல்லும் பொழுதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் கதையை சொல்லுங்க தாத்தா. இன்னும் ஒரு சில நேரங்களில் சாக போற ஒரு சிங்கம் தன்னுடைய காட்டை நோக்கி வரப்போற பிரச்சனைகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கு. எனக்கு என்னுடைய உயிர் பிரிய போறதை நினைச்சிலாம் கவலை இல்லை. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போற அந்த கொடிய ஆபத்துல இருந்து என்னை நம்பி இருக்கிறவங்களுடைய உயிரை என்னால காப்பாற்ற முடியலையே என்ற வழிதான் அதிகமா இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து என்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக நான் சண்டை போட்டு அதுல என்னுடைய உயிர் பிரிஞ்சிருந்தாலும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த மாதிரி அந்த சிங்கம் தனக்குள்ளே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த சிங்கத்தோடைய குட்டி சிங்கம் அங்க வந்துடுது. இப்ப அந்த குட்டி சிங்கம் தன்னுடைய அப்பா சிங்கத்துக்கிட்ட, அப்பா, எதுக்காகப்பா இங்க தனியா யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த அப்பா சிங்கமும், கார்ஜா, உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. அந்த குட்டி சிங்கமான கார்ஜாவும் என்னப்பான்னு கேக்குது. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துடுவேன். இத கேட்ட கார்ஜாவும், என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சோகமா கேக்குது. ஆமாப்பா, நான் இறந்ததுக்கு அப்புறம் உன் கூட இல்லைன்னு நீ வருத்தப்படாத. நான் இறந்தாலும் என்னுடைய ஆத்மா உன் கூட தான் இருக்கும். நான் இறந்ததுக்கு அப்புறம் உனக்குன்னு சொல்லிக்க இந்த காட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சிங்க இனத்தோட கடைசி சிங்கக்குட்டி நீ மட்டும்தான். நான் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த அரசர் யாருன்னு கேள்வி கண்டிப்பா வரும். நீ குட்டி சிங்கமா இருக்கிறதால கண்டிப்பா உன்னை அவங்க அரசராக்க மாட்டாங்க. எந்த விலங்கு இந்த காட்டுக்கு அரசரானாலும் அவங்கள நீ மதிச்சு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கார்ஜா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உண்மையான அரசன்னா தன்னை நம்பி வந்தவங்களுடைய உயிருக்கு சின்ன ஆபத்து வந்தா கூட அவன் தன்னுடைய உயிரை விடவும் தயாரா இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான அரசன். உனக்காக யாருமே இல்லாத இந்த காட்டுல நான் உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்றாரு. இதை கேட்ட கார்ஜாவும், அப்பா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்னை விட்டு போயிட்டா எனக்குன்னு யாருப்பா இருப்பா? இதுக்கப்புறம் எனக்கு பசிச்சதுன்னா நான் யாருக்கிட்டப்பா போய் சாப்பாடு கேட்பேன்? யாரு கூடப்பா நான் சந்தோஷமா விளையாடுவேன்? அப்படின்னு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்கத்தோடைய உயிர் பிரிய ஆரம்பிக்குது. கடைசியா உயிர் பிரியும் வேலையில இன்னும் 3 மாசத்துல வடக்கு மலையில பெரிய ஆபத்துன்னு சொல்லி அதோடைய உயிர் பிரியுது. இறந்து போன தன்னுடைய அப்பா சிங்கத்தை பார்த்த கார்ஜாவும், அப்பா, எழுந்துடுங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, எழுந்துடுங்கப்பா, உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கிறா, எழுந்து என் கூட விளையாடுப்பா அப்படின்னு அழுதுகிட்டே அது மேல கட்டி பிடிச்சு படுத்துக்குது. இத எல்லாத்தையும் குதிரைக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்த அந்த நரி, எப்படியோ இந்த சிங்கம் இறந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த காட்டுல சிங்கத்தோட தொல்லையே இருக்காது, இருக்கிற இந்த கடைசி சிங்கமும் ஒரு குட்டி சிங்கம் அப்படின்னு சிரிச்சிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த காட்டுல இருக்கிற மற்ற விலங்கு கிட்ட சொல்ல வேண்டியதுதான். அரசர் இறந்த விஷயத்த மற்ற விலங்கு கிட்ட சொல்லணும்னு வேகமா ஓடுது. இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.